டேன் டிவியின் காஃபி பிரமுகர் சீசன் 2ல் இணைஞ்சிருக்கோம். ஸோ நமது நிகழ்ச்சியில் பல ஆளுமைகளோட அனுபவங்களை பேசுகிறோம். அவர்களுடைய கதைகள் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதா அப்படின்ற வகையில் நிறைய கதைகளை பேசியிருக்கிறோம். அதே மாதிரி நமது இளைஞர்கள், சாதனையாளர்கள், படைப்பாளிகள் இன்னும் இந்த துறையில் ஏதாவது தனக்கான ஒரு அடையாளத்தை, அங்கீகாரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு துடிக்கிற பலரை இந்த நிகழ்ச்சியினூடாக இனம் கண்டு அவர்களுடைய கதையும் பேசுகிறேன். நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருப்பது நமது நாட்டில் தொடர்ச்சியாக 3 தடவைக்கு மேலே ஆணழகன் பட்டத்தை வென்ற பிரதீப் ஜோன்சன் அவரும், அதே மாதிரி மதியலில் டீனேஜில் போயிட்டு தனக்கான ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்டு வந்திருக்காங்க. இருவருக்கும் முதல்ல நல்வரவு வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். மாஸ்டர் குறிப்பாக 3 தடவை ஆணழகன் பட்டத்தை வென்றிருக்கீங்க. அதுவும் உலக நாடுகளில் இருந்து பல பேர் போட்டிட்ட இடத்துல நம்ம நாட்டுக்கு குறிப்பாக வன்னிக்கு ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் ஏற்படுத்தி இன்னும் பல பேரையும் உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி மதியலில் அவரும் வன்னியை சேர்ந்தவர். அதே மாதிரி நம்ம தமிழ் சமூகத்தில் இருந்து ஒரு டீனேஜில் பட்டம் வென்றிருக்கு ஒருத்தர். ஸோ சொல்லுங்கள், இந்த அனுபவம் எங்கே இருந்து ஆரம்பிச்சது? இந்த துறைக்குள்ளேயும் போகணும், இன்றைக்கி பல பேர் உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அதாவது நான் இதுக்கு முன்னே கூட சிலர்கிட்ட பேசும்போது காசு அதெல்லாம் அப்புறம், ஸோ இந்த ஃபீல்டில் ஜெயிக்கணும்னா நீ உள்ளவா ஆர்வத்தை காட்டி, இப்படியான ஒரு ஆர்வம் எங்கே இருந்து வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி நான் ஒரு நர்சிங் கிராஜுவேட். ஸோ கொலம்புல ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அப்போக்கெல்லாம் மாடலிங் பற்றி தானே எந்த வித அறிவுமே இல்லை, அதை பற்றி தெரியாது. ஆனால் சின்ன வயசுலேருந்தே என்னை பார்த்தா சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கிறாய், அழகாக எஸ் அந்த மாதிரி கதைப்பாங்க. ஸோ பேஷண்டாக ஒருத்தர் என்னை பார்த்துட்டு, ஒரு கொரியோகிராஃபர், உன்னோட லுக் நல்லா இருக்குது, ஒரு ஷூட் ஒன்று செஞ்சு தாரீங்களான்னு சொல்லி கேட்க போன விஷயம் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ரீதியாக கொண்டு போய் என்ன விட்டுருக்குது. ஸோ போகணுன்னா அது எனக்கு பிடிச்சிருந்தது. அங்கே நடந்து கொண்ட விதமாக இருக்கட்டும், என்னோட ஷூட்டாக இருக்கட்டும், அவங்க என்ன வெல்கம் பண்ண விதமாக இருக்கட்டும், அது ஒரு ஈர்ப்பை தந்த உடனே நான் யோசிச்சேன்னா ஓகே, அது ஒரு பார்ட் டைமாக செய்யணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண விஷயம். பிறகு காலப்போக்கில் அதில் நிறைய வருமானங்கள் வர, இல்லாட்டி அதில் ஆசை வர, நான் அதை ஸ்டார்ட் பண்ண வலிக்கிட்டேன். ப்ரொஃபஷனலாக கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சைடோட வந்திருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது, அதுவும் நாடு விட்டு நாடு போயிட்டு இதில் இந்த போட்டியில் நம்ம கலந்துக்கிறோமே, ஸோ நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்களா? அதே மாதிரி சரி இவங்களோடலாம் போட்டி போடுறது எனக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸாக மாறும்னு ஏதாச்சும் நினச்சிங்களா? இது ஒரு எனக்கு முதலாவது அனுபவம் தான். நாடு விட்டு போகிறதும் முதலாவது அனுபவம் தான். பெரிய ஸ்டேஜ் ஏறுறதும் ஒரு முதலாவது அனுபவம் தான். எனக்கு வெற்றி பெறுவோம்ன்றதை தாண்டி நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே எனக்கு பெரிய வெற்றி தான். ஏன்னா நம்ம தமிழில் இருந்து அதுவும் 18 வயசுக்குள்ளேன்றது போட்டி போடுறதுன்றது கட்டாயமாக ஒத்துக்கொள்ள மாட்டாங்க ஒருத்தர். முதல்ல படிப்பு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஸோ இதில் எங்கள் அம்மா இருக்காங்க, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு எனக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் நான் இப்படி முன்னுக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ எனக்கு எல்லாத்துக்கும் ரீசன் எங்கள் அம்மா தான். இப்படி காசு பிரச்சனை இப்படி எது இருந்தாலும் சரி எங்கள் அம்மா சப்போர்ட் தான். ஸோ அதுலேருந்து நான் இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி நான் அனுப்பியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கணும், இன்னைய மாதிரி நிறைய பேர் வரணும், அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல ஆதரவாக இருந்தாங்க. இந்த வாய்ப்பு தந்ததே இந்த சார். ஸோ அது பெருமையாக சொல்லணும் நான். சரி சார், நீங்கள் சொல்லுங்க. அதாவது 3 தடவை பட்டம் எடுத்திருக்கீங்களா, அதே போல் இன்னும் பல பேர் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, என்ன காரணம் சார்? உண்மையிலேயே ரீசன் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு நிறைய பேர்ட்ட நினைப்பு மாடலிங்னா ஃபோட்டோஷூட், கிளாமர். அதையும் தாண்டி இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னோட கிளாஸஸில் இப்போ 3 இயர்ஸ்லேருந்து 35 மட்டும் இருக்கிறாங்க. 3 வயசு பிள்ளைகள் கூட ப்ராக்டிஸ் வரான். அப்போ விட்டுட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிற விஷயம் என்னோடய பிள்ளை இது வரைக்கும் கதைச்சதே இல்லை, ஆக்டிவிட்டீஸாக இருந்தது இல்லை, ஆனால் எப்போ கிளாஸ் வந்ததோ இப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என் பிள்ளை இருக்கு, அம்மா முன்னுக்கு செய்யுங்க, பாடுங்க, ஆடுங்க, வைக்கப்படாதீங்கன்னு ஒரு சின்ன பிள்ளை ஒரு தாயை பார்த்து, தகப்பனை பார்த்து சொல்லுது, எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு, அதை பார்க்க சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட் சேம் டைம் ஒரு மதர் என்ன கால் பண்ணி சொன்னாங்க, என்னோட மகள் சின்ன வயசுலேயே பெரிய வருத்தத்தில் இருந்தாங்க. வருத்தம் மீன் ஏதோ நெருப்பு காய்ச்சல் சம்திங். அவங்க 7 ஆண்டு கட்டத்தில் இருந்து திருப்பி அவங்கள மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளை ஒரே சுகத்தை பார்த்து கதைக்கிறது, ரூமுக்குள்ளேயே தனியாக இருக்குது, சின்ன பிள்ளை, அப்படியான பிஹேவியர்ஸ். ஆனால் இப்போ வந்ததுக்கு பிறகு பிள்ளை சிரிக்குதுன்றது அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷம். அப்போ எனக்கு அதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்போ மாடலிங்ன்றது இந்த ஃபோட்டோஷூட்டை தாண்டி உங்களோட பிள்ளைகளோட ஆளுமைகளை வளர்க்குறதாகவும், அவங்களோட திறமைகளை வெளியே கொண்டு வரது, அவங்களுடைய பயம் முற்றாவே இல்லாமல் போயிடும். வரும்போது வெக்கப்பட்டு கொண்டு இருப்பாங்க, பிறகு காலப்போக்கில் பார்த்தா
ஸ்டேஜுக்கு திருவா தாங்க போகிறதுக்கான அந்த கான்ஃபிடென்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதனால நான் யோசிக்கிறேன், இது இளம் சமூகத்துக்கும் சரி, இல்லாட்டி இதில் ஆர்வம் உள்ளவங்களுக்கும் சரி, அவங்களோட திறமைகளை மேலே கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு அடித்தளமாக அமையுது. ஈவன் நீங்கள் ஒரு பாடல் இல்லாட்டி ஆடல் சம்மந்தமான கிளாஸுக்கு போனீங்கன்னா அது சம்மந்தமாக மட்டும்தான் படிப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டுக்கலை. இது நீங்கள் ஆட தெரியணும், பாட வேணும், உங்களோட பாடியை மெயின்டைன் பண்ணுறது, உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட், உங்களோட ட்ரெஸ் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உள்ளடக்கிய கலையாக தான் மாடலிங் எனக்கு தெரியுது. ஸோ இதை இளைஞர்கள் மத்தியில் சின்ன பிள்ளைகளுக்கு மத்தியில் நாங்கள் கொண்டு போகும்போது உண்மையாகவே அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதில் நான் திருப்தியும் அடைகிறேன். மாதிரி சொல்லுங்கள். சரி, நீங்கள் இப்போ சேர்த்த கிளாஸ் போக ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு எதெல்லாம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு? அது இது கஷ்டமாக இருக்கும். சில நேரம் டயட் ஃபாலோ பண்ண சொல்லலாம், இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ண சொல்லலாம், இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கும்போது சரியாக நடன்னு சொல்லலாம். உங்களுக்கு எது கஷ்டமாக இருந்துச்சு, சேலஞ்சாக இருந்த ஒரு விஷயம்? சேலஞ்சாக இருந்த விஷயம் எல்லாமே சேலஞ்சாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து முல்லைத்தீவுலேருந்து வந்தபடியும் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தபடியும், முல்லைத்தீவுன்னா அப்படி இருக்குன்னு தெரியும் எல்லாருக்குமே. அப்போ அந்த இதுலேருந்து கொஞ்சம் வன்னி மண்ணுன்னா வவுனியா, அது வந்து என்னென்னு சொல்லணும், கொஞ்சம் டவுன் ஏரியா, கொஞ்சம் ஸ்டைலிஷ், அது மாறிக்கொண்டு வரும். பேடும் இருக்கும், குட்டும் இருக்கும், நான் சொல்ல வரல. அது ஸோ சேர்ந்து இதுக்கு வந்தோடனே ஸ்டைலிஷாக இருக்கணும், ஸோ நீட்டாக இருக்கணும், பிஹேவியர்ஸ் முக்கியம் இம்பார்ட்டன். எப்படிப்பட்ட பிஹேவியர்ஸ் இருக்கணும், நல்ல பிஹேவியர்ஸ். ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் டான்ஸ் மற்றது எதுவாக இருந்தாலும் சரி, அப்போ சார் எல்லாருமே கற்றுக் கொடுப்பாரு எங்களுக்கு, இப்படி செய்யுங்க, இப்படி பழகுங்க எல்லாரோடையும். அப்போ ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும்போது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்படாமல் அந்த கஷ்டத்துல எது ரொம்ப ஐயோ எனக்கு இது நான் இதை பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு ஐயோ எனக்கு முடியல அப்படின்னு ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவீங்களா? நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா நான் என்ன வருத்தி தான் செய்யணும். ஏன்னா சரி சொன்ன உடம்பு எடுக்கணும்னா எடுத்து தான் ஆகணும், சரி வழி இல்லை. நம்ம எடுத்தோம்னா வச்சு பிரம்பு வச்சலாம் அப்படி. சரி சார், அதாவது என்னன்னா, சரி ஓகே, இந்த ஃபீல்டுக்குள்ள இப்போ நீங்கள் வந்து சேராகி அதை மாஸ்டர் ஆகி நிறைய பேரை உள்ளவாங்கும்போது உங்களுக்கு ஒரு நர்சிங் தொழிலில் இருந்துட்டு இந்த ப்ரொஃபஷனலுக்கு போகும்போது ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இடையில ஒரு முற்றுக்கட்டைன்னு போட்டிருப்பாங்க, ஏன் தேவையில்லாததுலாம் உனக்கு நல்லதான தொழில் இருக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம். ஸோ ஆக்சுவலி என்னோட ஃபேமிலியில இருந்து இதுக்கு எந்த வித எதிர்ப்புமே வரவே இல்லை, நல்ல விருப்பம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்லீப்பரோட வெளியில் போயிட்டு இருந்தா அம்மா உடனே கேள்வி கேட்பா, நம்ம ஸ்லீப்பரோட வெளியில் போகாத ஆக்களுக்கு பழகிடும், ஷூ போடணும், ஹாஃப் ஷூ போடணும், ஷோர்ட்ஸ் போட்டிருந்தா ஹாஃப் ஷூ போடணும், டவுசர் போட்டிருந்தா ஷூ போட்டு. அப்போ அவ்வளோத்துக்கு நாலேஜான ஆக்களும் இல்லை என்னோட வீட்டு ஆக்கள், இப்போ ஓவர் ஸ்டைலிஷான ஆக்களும் இல்லை. ஆனால் அவங்க விரும்பினாங்க, அதை என்னை பார்த்து ரசித்தாங்க. ஸ்டில் இன்றைக்கு வரைக்கும் இதை செய்யாத, இப்படி ஒரு ஷூட் செய்யாத அப்படின்னு ஒரு கதை வந்ததே இல்லை. ஆனால் சமூகத்தில் இருந்து வந்திருக்குது. என்னோடைய கூட இருந்தவங்க, நான் வளர்றதை பார்க்குறவங்க, என்னோட பிஹேவியர் தெரிஞ்சவங்க கூட நீங்கள் நல்ல முறை தெரியும் தம்பி, ஆனால் ஏன் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, மற்றவங்க கூடான்னு சொல்கிறாங்களே, அப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதை செய்யாதீங்கன்னு. அப்போக்கி நான் அவங்களுக்கு சொல்கிற விதம் வந்து என்னோட பிஹேவியர் தெரிஞ்ச பிறகும், என்னோட ஆட்டிடியூட் தெரிஞ்ச பிறகும் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதுக்காண்டி நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணுவீங்களா இருந்தால் இப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப்பே எனக்கு தேவையில்லை. சரி, அது அந்த கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை உருவாகுது இல்லை, அது எதனால அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க நிறைய பேர். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நிறைய பேர் 2-3 ஃபோட்டோ ஷூட்டை செய்கிறாங்க, உடனே ப்ரொஃபைலில் அவங்க சேஞ்ச் பண்ணிடுறாங்க மாடல்ஸ்னு சொல்லி. ஆக்சுவலி நீங்கள் மாடலே கிடையாது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் மாடல் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கிளாஸுக்குள்ளே போகணும், அதை பற்றி ஸ்டடி பண்ண வேணும், அதை பற்றி தான் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க வேணும். நாங்களெல்லாம் 9 மந்த்ஸ் கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணி பிறகு அதை 1 இயர் ஆகி 3 இயர்ஸ் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனலாக படித்து கொண்டு வரோம். அதுக்கான படிப்பு இருக்கும், மேலே நீங்கள் ப்ராக்டிஸில் இருக்க வேணும். ஸோ அதை பற்றியான நாலேஜ் இல்லாமல் வெறுமனே ஃபோட்டோ ஷூட்டை செஞ்சுட்டு அலங்கோலமாக்குனதால், அது செயலும் அலங்கோலமாக இருந்ததால் அதை பற்றி தான் விளக்கம் வந்து நிறைய பேருக்கு அப்படி இருக்குன்னா அது கூடாது தான். நான் மாடல் செய்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கு. ஆமாம், அதே மாதிரி இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே போனாலும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சில இதில் ஃபோட்டோஸை போட்டோ வீடியோஸை போட்ட பிறகு தன்னை ஒரு செலிப்ரிட்டியாக நினச்சிட்டு அவங்க என்ன செய்யணும், அவங்க ஏதோ ஒரு தவறு செய்கிறது ஃபுல்லாக சமூகத்திலே அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களையும் மொத்தமாக பாதிக்குது தானே. அப்போ இதில் எதை மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சொசைட்டிக்குள்ளே? சொசைட்டியில் மாற்ற வேண்டிய விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லாட்டி ஒரு தொழில் சம்மந்தமான போதிய அளவு நாலேஜ் இல்லாட்டி அந்த தொழில் சம்மந்தமாக நீங்கள் விமர்சிக்க போகாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது சம்மந்தமான அறிவு உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த தொழிலை விமர்சிக்கலாம். இல்லாட்டி கண்டிப்பாக நீங்கள் விமர்சிக்கவே முடியாது. இல்லை, நீங்கள் சேராக இருக்கிறதால அதுக்கு நிறைய பேர் கோச் பண்ணுறதால இதே ஒரு கேள்வியை நான் கேட்குறேன்னா, இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்க ஒரு சைட்லேருந்து தான் பார்ப்பாங்க, ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே எல்லாருமே கற்றுக்கிட்டு பேசுகிறதோ தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது இல்லை.
பட் ஸோ உங்களுக்கான ஒரு ஜூனியர் இல்லைன்னா உங்களுக்கான ஒரு அமைப்பு ஒன்று இருந்ததுன்னா இதுதான் விஷயம், இதில் இருக்கிறவங்க இவங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது இவங்க இதில் இல்லை, இவங்க வந்து இப்படியா தவறாக வந்து போட்டுருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும் இல்லை பிரித்து பார்க்குறதுக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் இருக்குது? கண்டிப்பாக அது ஈஸியாக இருக்கும். ஆனால் ப்ரொஃபஷனலாக கொண்டு போகிற நிறைய கிளாஸஸ் நிறைய யூனியன் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது, எல்லாமே கொழும்பு சைடில் இருக்குது. ஸோ இன்றைக்கு நீங்கள் கொழும்பு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இல்லாட்டி சிங்கள மக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் மாடலிங் ஃபீல்டுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதனால் அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது, நல்ல ஃபேம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது சம்மந்தமாக இன்னும் எங்களோட தமிழ் மக்கள் மத்தியில் அது சம்மந்தமான விளக்கம் வரையில் இந்த யூனியனோ இல்லாட்டி கிளாஸஸோ ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட தமிழ் மாடல் அகாடமி என்னோடது. இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற முதலாவது தமிழ் அகாடமி இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஒரு தடவை நான் தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக காலப்போக்கில் இது சம்மந்தமான விளக்கம் மக்களுக்கு போய் சேரும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. நிச்சயமா. அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு எழுதிட்டு வாரீங்க, ஸோ ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபேமிலியில் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்? ஊரில் ஃபேமிலி ரெஸ்பான்ஸ், ஸோ ஆக்சுவலி நாங்கள் கொஞ்சம் வவுனியாக வந்தது ஸ்டடீஸ்க்கு காண்டி தான். ஸோ இப்படி பார்த்து சேர்ந்த வீடியோஸ்கள் பார்த்து தான் சேர்கிட்ட அந்த ஜாயின் பண்ணான். அது காலப்போக்கில் போய் இன்டர்நேஷ்னல் பேஜுக்கு போகணுன்னு எதிர்பார்க்கல. என்னென்னு சொல்கிறது, கஷ்டத்தில் இல்லாதவங்க கூட திடீர்னு வராங்க. ஸோ கஷ்டத்தில் இல்லாத பிறகு நான் ஃபேமஸ் ஆகணும்னு வரேன். பழக்கப்பட்டு அப்படின்னு வரேன். அப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது கை கொடுக்கலாம் தானே. ஸோ அது எனக்கு பிடிக்காது. எப்போயுமே கஷ்டத்தில் சேருமங்களோட இருந்தால் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எந்த விஷயம் இருந்தாலும் சொல்ல செய்வேன், இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க. ஸோ அவருக்கு கூடவே இருந்து எல்லாம் செய்வார். இப்போயும் அவர் தான் கூட்டி வந்து இன்டர்வியூலாம் அவரால் எல்லாமே. அப்போ ஃப்ரெண்ட்ஸு எனக்கு இப்போ வவுனியாவில் பெருசான அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது. ஸோ நானும் தங்கச்சி. ஸோ அதனால நான் பெருசாக பழக மாட்டேன் யாரோட. பழகினாலும் அவங்களோட நேரில் பார்த்தா கழிச்சிட்டு அவ்வளோதான். ஓகே, அதாவது வந்து இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனவங்க நிறைய பேர் வந்து தேவையில்லாத வேலைகளுக்கு போகிறதும், அவங்களோட பேரை வந்து ரிமேஜ் பண்ணிக்கிறதும், சில பேர் வந்து தங்களை மாற்றிக்கிறதும், குறிப்பாக வந்து இன்றைக்கு வந்து இந்த எல்ஜிபிடி சொசைட்டி எவ்வளோ பிரச்சனையில் வருது, அதுக்கு வர விமர்சனங்கள், அது நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். அப்போ இதுக்குள்ளே போனவங்க இப்படி மாறிடுவாங்களோ, ஏன்னடா நாங்கள் வந்து மேக்கப் யூஸ் பண்ண வேண்டி வரும், இதில் நிறைய எங்களுக்குள்ள நடைமுறை மாற்றும் போது இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்துருக்கோன்னு சில பேர் பேரண்ட்ஸோ ஃபேமிலியில் இருக்கவங்களோ கட்டாயம் நினைப்பாங்க. இது வந்து இயல்பாக இருக்கிற ஒரு விஷயம். ஆமாம், இது அப்போ இதுக்கு காரணம் அடித்தளம் இதுதானா? அப்போ இதுலேருந்து ஒதுங்கி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் சமூகம் இருக்கலாம், எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்த ஏன்னா நாங்கள் கல்ச்சர் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறது இல்லையா? ஸோ இதில் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறதால உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறீங்க. என்ன சொன்னால் இப்போ பார்க்க போனீங்கன்னா ஒரு ஆண் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாருன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட பிஹேவியரில் சின்ன சேஞ்சஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி ஒரு கிளாசிக்கல் டான்ஸராக இருந்தாலும் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து வருது. ஆனால் அது காலப்போக்கில் பின்னைக்கு என்ன மாதிரின்னு சொன்னால் ஆண்கள் தங்களை பெண்களாகவே மாற்றிக்கொள்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே அதை எந்த பேரண்ட்ஸுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னதான் ஹோமோன் ப்ராப்ளம், அவங்களோட மென்டாலிட்டி அது இயற்கைன்னு நீங்கள் சொல்லி கொண்டாலும் பேரண்ட்ஸ் வந்து எந்த பேரண்ட்ஸுமே அதை விரும்ப மாட்டாங்க, சகோதரங்கள் விரும்ப மாட்டாங்க. ஸோ இல்லை, அது எதுக்காகன்னா இப்போ வந்து யூரோப் கண்ட்ரில எல்லாமே நிறைய மாடல்ஸ் இருக்காங்க, ஆண்கள்லேயும் சரி இதுலேயும். அதே மாதிரி இப்போ நம்ம பக்கத்து நாடு இந்தியாவில் கூட நிறைய மாடல்ஸ் வராங்க, ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னை வந்து இந்த ஃபீல்டில் ஜெயிச்சுட்டு ஏதாவது ஒரு ஃபீல்டு இருக்கணும். பட் அதே இது இப்போ நாங்கள் இங்கே ஒரு இதாக கொண்டு வரும்போது இது கல்ச்சரல் சேஞ்சஸ் அப்படின்ற விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே இருக்கிற பெனிஃபிட்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுலேருந்து ஒரு 2 பேர் ஜெயிக்கும் போது எனக்கு ஒரு புறாம ஒரு நானும் வந்து செய்யணும் அப்படின்னு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஸோ இதோட ஆரம்பம் வந்து இங்கே இவ்வளோ இருக்கும்போது, ஸோ நீங்கள் இதுக்குள்ளே பயிற்சி வைக்கும்போது ஒரு ஆசிரியராக இருக்கும்போது உங்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வரப்போறீங்க. ஸோ அதுதான் என்ன மாற்றம் இருக்குது இல்லைன்னா இதை எப்படி வந்து மக்கள் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன தீர்வாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தீர்வு என்று நான் சொல்லும்போது கஷ்டமான ஒரு விஷயம்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாடலிங் ஃபீல்டில் எப்படியான பிரச்சனைகள் இருக்கா, இல்லாட்டி வேறு துறைகள் எப்படியான பிரச்சனைகள் இருக்கான்னு சொன்னால் எல்லா துறைகளிலும் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை வச்சுக்கொண்டு ஒட்டுமொத்தமாக அந்த கலையவோ அந்த துறையவோ நாங்கள் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் இதுகளை அவாய்ட் பண்ணுறதே என்னை பொறுத்தவரையில் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய கிளாஸுக்கு வரவங்களும் யாராவது சம்டைம் ஒர்க் இப்படித்தான் இருக்குன்ட்டு கேர்ள் மாதிரி ஒர்க் பண்ணாங்கன்னா நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். இல்லை, உங்களுக்கு பாய்ஸுக்கான ஒரு ஒர்க் இருக்குது, கேர்ள்ஸுக்கான ஒரு ஒர்க் இருக்குது, உங்களுக்கான ஒரு டோன் இருக்குது, அவங்களுக்கான ஒரு டோன் இருக்குது.
ஸோ அதையே நாங்கள் ப்ராக்டிஸாக கொடுக்கல, அதிலே நிறைய பேர் இன்றைக்கி சேஞ்ச் ஆகிருக்கிறாங்க. வரும்போது நல்ல நளினங்களோட வந்த பாய்ஸ் கூட இன்றைக்கி நல்ல ஸ்மார்ட்டாக மாறி இருக்கிறாங்க. ஸோ பெரிய ஒரு மாற்றம் மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு சர்வதேச போட்டியில் பங்கேற்கிறதா இருந்தால், இப்போ ஒருத்தர் நீங்கள் உங்களை இப்போ சமீபத்தில் கூட இன்டர்வியூவில் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர், அதுக்கப்புறம் இப்போ இந்த மதி இருக்காரு, முதல் தடவையாக ஒரு சர்வதேச போட்டிக்கு பங்கேற்கிறதுனால தன்னை எப்படி தயார்படுத்திக்கிறது? ஆக்சுவலி அவங்க நடை உடை பாவனைகள் டோட்டலாக சேஞ்ச் ஆகணும். டோட்டலாக சேஞ்ச் ஆகணும்னா இந்த வேர்ல்டில் இருந்து மாறுறது கிடையாது. பிஹேவியரில் இருந்து, அவங்களோட பேசுகிற விதத்தில் இருந்து, அவங்க ட்ரெஸ் கோட் சூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வந்து அவங்ககிட்ட இருந்தே ஆகும். என்ன சொன்னால் மாடல்ஸ்ண்டா என்ன, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது, ஒரு முன் மாதிரி. ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க மாடல்ஸ்ண்டா ஒர்க் பண்ணுறவங்க, இந்த ரேம்ப் ஒர்க் பண்ணுறவங்க, ஷூட் செய்கிறோம், அப்படி கிடையாது. மற்றவங்களோட லைஃபுக்கு முன்மாதிரியாக இருக்கிற மாடல்ஸை நாங்கள் இருக்கணும். நான் நிறைய இன்டர்வியூவில் சொன்ன விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நடந்து போனால் என்னை பார்த்து சொல்லணும், அந்த அண்ணா மாதிரி நடக்க பழகு, அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ண பழகு, அவரை மாதிரி பேச பழகு, அவரோட பிஹேவியரை பாரு, எப்படி மதிக்கிறார் மற்றவங்களை. ஸோ இதெல்லாம் சேர்ந்தவனை தான் நான் மாடலாக பார்க்குறேன். ஸோ இந்த விஷயங்கள் தான் என்னோட பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். ஈவன் என்னோட கிளாஸில் யாரும் சத்தமாக பேச முடியாது, வாடா போடா கதைக்க முடியாது. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் மரியாதையான சொற்கள் தான் என்னோட கிளாஸில் பயன்படுத்தலாம். நீங்கள் வெளியில் என்ன செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த கிளாஸ்ன்னு வரும்போது இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குமே சொன்னால், நான் இந்த மாடலிங் கிளாஸில் மெயினாக பார்க்குறது, உங்களை மாடலாக ஒரு ஃபோட்டோஷூட்டுக்காக நான் உங்களை உருவாக்கலை. நீங்கள் நிறைய பேருக்கு, நிறைய வளர்ந்து வர ஜெனரேஷனுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிற ஒரு பர்சனாக தான் நான் உருவாக்க விரும்புகிறேன். ஓகே, என்ன ஏஜ் கேட்டகரிஸில் இருக்கிறவங்க இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? ஆக்சுவலி என்னோட கிளாஸில் 3 வயசுலேருந்து 35 வயசு மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்ன சொன்னால் இப்போ இன்டர்நேஷ்னல் பேஜ்லேயே கிட்ஸ், ப்ரீ கிட்ஸ், லிட்டில் சாம்ப், டீன் அப்படின்ற நிறைய கேட்டகரிஸ் வந்துட்டுது. ஸோ சின்ன பிள்ளையில் விடுறதால இதில் உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி கேட்டால் கன்ஃபார்ம் எஸ். இந்த முறை இந்தியாவிலேருந்து வந்து வின் பண்ணிட்டு முனகுகளெல்லாம் சரியான சின்னக்கள் ஒரு 9 வயசு 10 வயசு தான் வரும். அவங்களோட பிஹேவியர், பேசுகிற விதம், அவங்க இங்கிலீஷ் பேசுகிற விதம் என்ன சொன்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜுக்கு போகும்போது லாங்குவேஜ் முக்கியம், ட்ரெஸ் சென்ஸ் முக்கியம், மற்றவங்களோட பேசுகிற முக்கியம் கிடையாது. அதை சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதை பார்க்க அழகாக இருக்கும் மேலே. ஸோ ஏஜ் கேட்டகரிஸ் என்று பார்க்கும்போது இன்றைக்கு சின்ன வயசுலேருந்து மாடலிங் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறாங்க நிறைய பேர். சரி, இப்போ புதுசாக ஒருத்தர் திடீர்னு இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஆசைப்படுறாரு, ஆனால் அவருக்கு தனக்குள்ள ஒரு தயக்கம் ஒன்று இருக்குது, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, இவங்க கூட சேர்ந்து பயணிக்கலாமா அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அந்த பயத்தை நீக்கணும்னா என்ன சொல்கிறது? என்னோட கிளாஸுக்கு வந்தவங்கள நிறைய பேர் சொன்னது, நான் கட்டையாக இருக்கிறேன், மாடலிங் செய்யலாமா, என்ன ஏலான்னு சொல்லியிருக்கிறாங்க, கருப்பாக இருக்கிறேன், நான் அதுதான் பெரிய பிரச்சனை. நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறது, நீங்கள் என்னோட கிளாஸுக்கு வாங்க, ஜாயின் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இந்த நம்பிக்கையை கொடுக்க வேணும். இந்த சேம் டைம் நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் பிடிக்கிற கலைத்துறை, அதில் உங்களுக்கு காதல் இருக்க வேணும். அன்பு இல்லாத தொழிலோ துறையோ உங்களை மேலே எங்கேயுமே கொண்டு போகாது. ஒரு சாட்டுக்கு வந்தோம், டைம் பாஸுக்கு வந்தோம்னு சொல்லி ஒரு நீங்கள் தொழிலை பிடிச்சிங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு கீழே தான் கொண்டு போய் மொழியை. நீங்கள் செய்கிற தொழிலில் காதல் இருக்க வேணும். ஸோ எப்போது இந்த மாடலிங் ஃபீல்டில் அவங்களுக்கு காதல் வருதோ தங்களை இம்ப்ரூவ் பண்ண வழிகட்டுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறது எல்லாமே என்ன தான், நான் இப்படித்தான் இருந்தேன், இன்றைக்கு இப்படி வந்திருக்கிறேன், என்னோட பாடி இப்படித்தான் இன்றைக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் ஒரு இடத்தை பெறணும்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ மோட்டிவேஷன் கொடுக்கறது நிறைய கொடுத்துருவேன் அவங்களுக்கு. ஸோ என்னதான் அப்செட்டாக வந்தாங்கன்றாலும் என்னட்ட அவங்கள இல்லை என்னால் முடியும் என்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரதுக்கான மனப்பக்குவம் என்னட்ட இருக்கு. மாதிரி சொல்லுங்க, நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களோட எந்தெந்த கண்ட்ரியில இருந்தெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, உங்களுக்கு இவங்களெல்லாம் தாண்டி நான் வந்து போட்டி போடணும், ஜெயிக்கணும்ன்ற ஆர்வம் இருந்திருக்கும். ஸோ அதில் சரி எனக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு, அப்படி ஏதாச்சும் இருந்ததா? நிறைய பேர் கூடுதலாக இந்தியாவில் இருந்து வந்திருந்தாங்க. டஃப் கொடுக்குறது என்னென்னு சொல்கிறது, ஹைட் வேஸ் நிறம் அப்படின்னு எல்லாம் இல்லை, நானும் சரியான கட்டு தான். ஸோ அந்த அடிப்படையில் அவங்க கொடுத்துருவாங்க, திறமையை பார்த்து தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வளர்த்தியும் என்னோட வடிவாங்க. அப்போ நானும் யோசிக்கிறேன், அப்படி என்னோட அவங்க நல்லா இருக்காங்க தானே கொடுக்கும். திறமையை பார்த்து கொடுப்போம். நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை பெர்ஃபெக்டாக செஞ்சால் அது நம்மளுக்கு வந்து சேரும். ஸோ நான் அதை அப்படி செஞ்சபடியாக எனக்கு அது வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி சார் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும்னா இப்போ நீங்கள் 3 தடவை வெற்றியாளராக வந்திருக்கீங்க, அதே மாதிரி இன்னும் தொடர்ந்து வந்து நிறைய பேர் உருவாக்கிட்டே இருக்கிறீங்க இந்த ஃபீல்டுக்குள்ளால், அதுவும் தமிழ் சைட்லேருந்து நிறைய பேர் உருவாக்குறீங்க. ஆனால் இதில் வந்து ஒருத்தர் போன உடனே
தன்னோட உடலை மாற்றணும், இல்லைன்னு சொன்ன கலரை மாற்றணுன்றதுக்காக மருந்துகளை உட்கொள்றது, இன்ஜெக்ஷன் அடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அது கொஞ்ச நாளுக்கு அழகாக பிறகு போக போக அவங்களுக்கு எஃபெக்ட் உண்டாக்குன்றாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக இருக்கிற அந்த சந்தேகம், அந்த கேள்விக்கு என்ன பதில்? நிறைய பேர் யோசிக்கிறது இந்த விஷயங்களை தான். உண்மையிலே என்னென்னா, நாங்கள் போன உடனே கொஞ்சம் தங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த வைட்னிங் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறது, க்ரீம் யூஸ் பண்ணுறது, இந்த விஷயங்கள் நிறைய செய்கிறாங்க. அதான் நான் வந்தோடனே எல்லாருக்கும் சொல்கிற விஷயம், உங்களோட கலரோ உங்களோட ஹைட்டோ இங்கே வெரி இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களோட டேலண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட பிஹேவியர் முக்கியம். ஸோ என்னோட கிளாஸ் வரவங்களுக்கு இப்படியான ஒரு மைண்ட் செட்டை நான் கொடுக்குறதே இல்லை. யாரையும் நான் இது வரைக்கும் நீங்கள் கருப்பாக இருக்கிறீங்க கலராக மாறுங்கன்னு நான் சொன்னதே இல்லை. நீங்கள் கருப்பாக உங்களோட கருப்பை க்ளோ பண்ணுங்க. நீங்கள் வெள்ளையாக இருக்கிறீங்களா, உங்களோட வெள்ளையை க்ளோ பண்ணுங்க. உங்களோட கருப்பு கலரையே க்ளோ பண்ணி பாருங்களேன். என்னெல்லாம் கேட்டிங்கன்னா, யார் அழகானவங்கன்னு சொல்லி கேட்டால் நான் கருப்பாக்கில் தான் சொல்லுவேன். நல்ல அழகாக இருப்பாங்க இல்லையா. அந்த க்ளோவோடு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அழகாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையில் அவாய்ட் பண்ணுறது நல்லா. நீங்கள் நேச்சுரலாக உங்களோட கலரை இம்ப்ரூவ் பண்ணுறது, இல்லாட்டி உங்களோட பாடியை க்ளீன் பண்ணுறது, இல்லாட்டி அந்த விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அது வரவேற்கத்தக்கது. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்க வேணும், உடனே மாற வேணும்னு நீங்கள் யூஸ் பண்ண வழிகிட்டீங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக தவறான, எங்களுக்கு ஆபத்தாக தான் முடியும். நிச்சயம். அதே போல் இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே இப்போ ஜெயிச்சுட்டு வர இன்றைக்கு மதிய வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ ஒரு 18-20 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா இவரை பயன்படுத்தலாம்னு இன்றைக்கு வந்து நிறைய கம்பெனிகள் வந்து வரலாம். அப்போ நாங்கள் போயிட்டு அதில் வந்து எங்களை உடைய காட்டி நடிக்கிறதோ இல்லைன்னா ஒரு விஷயத்தை செய்கிறதோ வந்து டக்குன்னு வந்து அடுத்தவங்களுக்கு இதுக்கு தான் இவங்க இப்படி பண்ணுறாங்களான்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதுக்கு என்ன கட்டுப்பாடுகள் ஏதாச்சும் இருக்காங்க? நான் இவங்களை இன்டர்நேஷ்னல் பேஜெண்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்டேஜ்களுக்காக இருக்கட்டும் போகணும்னு சொல்கிறதுக்கான ரீசன் இது இவங்களுக்கு ஒரு மெமரிஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 வயசுக்குள்ளே ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளும் பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. இந்த வேர்ல்டில் 100ல் ஒரு பிள்ளை தான் ஸ்டேஜ் வருது. ஸோ அந்த மெமரிஸை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அந்த பேரண்ட்ஸை கொடுக்கணும். இயலாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஏழுமன்னு சொல்லி நடத்தி காட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 வயசு பிள்ளை இன்றைக்கி ஸ்டேஜ் வரை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் மற்ற பிள்ளைகள் கீழே நின்று பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கில் அந்த பிள்ளை வருங்காலத்தில் அதை காட்டும். நான் 3 இயர்ஸ்லேயே ஸ்டேஜ் வரைட்டேன், 3 இயர்ஸில் என்னோடய தலையில் ஒரு க்ரௌன் இருக்குது. இப்போ இவர் சொல்லுவார், டீனேஜில் அம்மா அப்பாவோட போயிட்டு ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வர பிள்ளையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் டீனேஜில் தனியாக போய் இன்னொரு நாடுகளோட, ஒரு நாடில் பல நாடுகளோட போய் போட்டி போட்டுட்டு நாடு திரும்பி இருக்கிறார் வெற்றியோட இன்றைக்கில். இது ஒரு பெரிய சாதனை, அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய சாதனை. அது ஒரு எனக்கு வேறு ஃபோட்டோஷூட்டுக்கு போகணும், இல்லாட்டி அவர் பொடியை காட்டி அங்கே செய்கிறதுன்றதை தாண்டி அந்த குடும்பத்துக்கு ஒரு பெருமை என்னென்னா, என்னோடய பிள்ளை நாடு தாண்டி நாடு போய் வெற்றி பெற்று இருந்திருக்காரு. அந்த சந்தோஷத்தை கொடுக்க வேணும், அந்த மெமரிஸை கொடுக்க வேணும்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஓகே. அதே மாதிரி வந்து அதில் ரெஸ்பான்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க? நம்மளோட மக்களாக இருக்கலாம், இல்லைன்னா மீடியாவாக இருக்கலாம், இல்லைன்னா இன்னும் நிறைய பேராக இருக்கலாம். பட் தமிழில் இப்படி ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு, இல்லைன்னா நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட 3-4 போட்டிகளில் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் மக்கள்ற, அதே மாதிரி இந்த ஊடகங்கள்ற ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்கு? கண்டிப்பாக சிங்கள மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா இதுக்கான ரெஸ்பான்ஸ் அவ்வளோத்துக்கு மிகையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வின் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட ஊர் மக்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கள வெல்கம் பண்ணுற மெத்தட், இல்லாட்டி அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் எங்களோட ஆட்களுக்கு அந்த விருப்பம் இல்லை. எங்களோட ஆட்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், வாய்ப்புகள் வேணும். சாட்டு சொல்லுவேன் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு அந்த சான்ஸை தாராங்க இல்லை, சிங்கள ஆட்களுக்கே தான் சான்ஸ் கொடுக்குறாங்க, எங்களோட பிள்ளைகளுக்கு சான்ஸ் தராங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களோட பிள்ளைகள் சான்ஸ் கிடச்சி வெற்றி பெற்று வரும்போது அதை வாழ்த்த மாட்டாங்க. கேட்டால் சொன்னால் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிள்ளை இந்தியாவில் போய் பாட்டு பாடி வின் பண்ணிட்டேன்டா, அதை வாழ்த்த விருப்பம் இல்லை. ஏன்னா அவனை எனக்கு தெரியும், அவன் பக்கத்து வீடு தானே. இதே இந்தியாவிலேருந்து ஒரு பாடகர் இங்கே வந்துட்டா அதுக்கு 5 லட்சம் கொடுத்து அவங்கள வரவேற்கிறதுக்கும் அவங்கள கௌரவிக்கிறதுக்கும் ரெடின்னு சொன்னால் அவங்க இந்தியாவிலேருந்து வராங்க. ஸோ அந்த மனநிலையே எங்கள்கிட்ட தான் தவறாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் எங்களோட சொசைட்டியில், அதாவது எங்களோட மக்கள்கிட்ட மற்றவங்களை வாழ்த்துற பண்பு குறைவாக இருக்கிறதால எங்களுக்கான வரவேற்பு குறைவாக இருக்குது. ஆனால் இந்த முறை நாங்கள் வெற்றி பெற்றுட்டு வந்திருக்கிறோம் 4 பேர். நல்ல வரவேற்பு எங்கேருந்து கிடைச்சுன்னு சொன்னால் சிங்கள மக்கள்கிட்ட இருந்து, எங்களை ஏர்போர்ட்டிலேருந்து அவ்வளோ கிராண்டாக வெல்கம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அட் த சேம் டைம் எங்களோட தமிழ் சேனலில் இருக்கிறவங்க வெளியே நிறைய சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நல்ல விதத்தில் நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், டிவி சேனலாக இருக்கட்டும். ஸோ மாறிக்கொண்டிருக்காங்க. அதே போல் இப்போ ஒரு மாஸ்டராக ஒரு கிளாஸை நடத்தி இவங்களை எல்லாம் உள்வாங்கி இவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்றது நம்ம வாயால் சொல்லிடலாம் ஈஸியாக. ஆனால் அதில் இருக்கிற ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகம், நிறைய விஷயங்களை எதிர்கொள்ளுங்க. ஸோ அப்படி நீங்கள் அதில் ரிஸ்க் எடுக்கிற விஷயமா இதை பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஒரு மாடலிங் கிளாஸ் நடத்துகிறதே ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயம். ஏன்னு சொன்னால் என்னோடய கிளாஸில் 3 வயசுலேருந்து 35 வயசு மட்டும் ஆக்கள் இருக்கிறதால
அங்கே நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண வேணும். ஏன்னு சொன்னால் இளைஞர்களும் வராங்க, சின்ன பிள்ளைகளும் வராங்க. வரவங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வரதால் அவங்க கதைக்கிறத இந்த சின்ன பிள்ளைகள் பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட குணாதிசயம் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு. என்ன சொன்னால் சின்ன பிள்ளைகளோட சேர்த்து பெரிய ஆட்களுக்கு கிளாஸ் நடத்துகிறேன். ஸோ ஒருத்தட்ட பிஹேவியரை பார்த்து இன்னொரு சின்ன பிள்ளை அதை பழகி அதை கேட்ச் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவே ஒரு ரிஸ்க்கான விஷயம். ஆனால் என்னில் இருக்கிற நம்பிக்கையில் வராங்க. அட் சேம் டைம் இந்த கிளாஸஸ் அதுக்கு பிறகு வரதான ஃபேஷன் ஷோ செய்கிறது அதெல்லாம் ரொம்பவே ரிஸ்க்காக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அதுக்கான ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. லேஸில் உங்களுக்கு தேவையா, தமிழருக்கு மாடலிங் தேவையான ஒரு கேள்வி கூட இருக்குது. ஸோ ரிஸ்க்கான விஷயம் தான். ஆனால் அதை செய்கிறப்போ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக இப்போ தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ உங்களோட ஃபைனலில் ஆசை ஒன்று இருக்குல்ல, இதை வச்சு இது பண்ணணும் அப்படின்றது, இல்லாட்டி ஒரு பிரஜன் சரி இங்கே ஸ்ரீலங்காவில் நாங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா சரி இருக்கும். அதில் எங்களோட தமிழ் பேசுகிற மக்கள் இங்கே நிறைய பேரை கொண்டு வரணும் அப்படின்றது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு? எஸ், ஆசை இருக்குது. அதை நிறைவேற்றியும் இருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் வின் பண்ணி ஸ்ரீலங்கா வரும்போது எனக்கு வாழ்த்துறதுக்கு யாரும் இருக்கையில் அந்த ஏக்கம் இருந்தது எனக்கு. ஒரு என்னை உந்தி தள்ளுறதுக்கோ இல்லாட்டி கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறதுக்கோ ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி அந்த ஏக்கம் இருந்தது. இன்றைக்கு இந்த மாடலிங் ஃபீல்டை நான் சூஸ் பண்ணதுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா மக்களையும் திறமையானவர்களுக்காக சரித்திரம் அவார்ட்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் லாஸ்ட் இயர் ஒருக்க செஞ்சுறாங்க. இந்த வருஷமும் செஞ்சுருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட இலங்கையில் இருக்கிற கலைத்துறை தொழில் சம்மந்தமானவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்து பேஜன் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். சேம் டைம் ஃபேஷன் ஷோவும் செஞ்சுருக்கிறோம். ஸோ இன்னும் இது பெருசாகும். இந்த சரித்திரம் அவார்ட்ஸ் நிறைய பேருக்கு கொடுப்போம். அதுக்கான காரணம் அவங்கள உந்தி தள்ளவணும். நான் சொல்கிற விஷயம், நான் கொடுக்குற அவார்ட்ஸோ ஒரு சர்டிஃபிகேட்டோ அவங்கள வானத்தில் கொண்டு போய் நிப்பாட்டாது. ஆனால் அவங்களோட அடுத்த கட்டத்துக்கு முன்னுக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன உந்தி தள்ளுதலாக இருக்கும். ஸோ அதை செஞ்சு கொண்டு வரேன். அடுத்த ஆசை என்னென்னு சொன்னால் இந்த ஃபீல்டு இன்னும் பெருசாக வேணும், பிள்ளைகள் வரவணும், திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேணும். சரி, மாதிரி உங்களோட ஆசை? என்னுடைய ஆசைன்னா நான் எனக்கு ஆக்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ எனக்கு கொஞ்சம் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து டியூஷன் ஸ்கூல்ஸ் அவ்வளோத்தோடய முடிஞ்சிடும். ஸோ என்னமோ வெளியில் கொண்டு வரணும் என்றதுக்காண்டி நான் மாடலிங் துறையை சூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு ஆக்டர் ஆகணும். சின்ன சின்ன ஏதாச்சும் ஒரு இது கிடைச்சாலும் நான் போயிடுவேன். அதனால் ஒரு பெரிய பெரிய இதிலும் வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் தேடிக்கொண்டிருக்கேன். நிச்சயமாக ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குது இந்த ஃபீல்டில், இப்படிலாம் செய்யலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். உங்களோட முயற்சி தொடர்ச்சியாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் வருகை தந்தமைக்கு ரொம்ப நன்றிகளை. நன்றி. உங்களுக்கும் உங்களுடைய சேனலுக்கும் வாழ்த்துக்கள். என்னோட இருக்கிற கைண்ட் ரெக்வெஸ்ட்னு சொன்னால் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னும் நீங்கள் எனக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி வாய்ப்புகளை கொடுப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்க, நன்றி. ரொம்ப நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோட ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த சஞ்சய், திவாகர், சல்மான், சுதர்ஷினி ஆகியோருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இதுபோல் நீங்களும் பல பேர் ஆசையில் இருந்தால் இந்த மாதிரி ஃபீல்டில் ஜெயிக்கணும் இருந்தால் கட்டாயம் சேர தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பார் அப்படின்றதை கூறிக்கொண்டு விடைபெறும் நான் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.